கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்தில் உங்களோடு கூட இணையதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, சங்கீதம் 48 வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த தேவன் சதா காலங்களும் நம்முடைய தேவன். அவர் கொஞ்ச நாளைக்கு அல்லது ஒரு மாதம் அல்லது உங்களுக்கு 20 வயது அல்லது 50 வயது வரைக்கும் நடத்துறதில்லை, சதா காலங்கள் நடத்துறாரு. அதோட என்னது, மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னோ அரசர்கள் வாழ்ந்த நகரத்துல இன்னும் கம்பீரமான அநேக பல கட்டிடங்களை நீங்க பார்க்க முடியும். அப்படி ஒரு தடவை எங்க நண்பர் பார்த்துட்டு சொன்ன காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலான்னு ஆசைப்படுறேன். அந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா, இமம்பாரா என்ற ஒரு நவாபின் அரச அவை இருக்குது. அந்த அறையில பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த அறையிலேருந்து எங்கே போனாலும் அதுக்கு என்னென்னா அந்தரங்கமான ஒரு வழி இருக்குமா, யாருக்குமே தெரியாத ஒரு வழி இருக்கும். நீங்கள் அந்த வழியில் போனீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வழியில் போகும்போது சில நேரத்தில் தேவையில்லாத இடத்துல டோர் இருக்குமா, சில இடத்துல தேவையில்லாத இடத்துல சுவர்கள் இருக்குமா. அந்த சீக்ரெட்டான அந்த ரூட்டில் அந்த மாதிரியான வழிகள் அங்கே இருக்குமா. அது என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அங்கே அரசரும் ராணியும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், கண்ணாமூச்சி விளையாடுவதற்காக அது கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்படி அவங்க மறைந்து தேடி இப்படி ஒரு காரியங்களை நம்ம பார்க்குறோம். அப்படி என்ன அதில் இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க போகிறது வர்றது யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு காரியங்கள் நம்ம பார்க்குறோம். இதே போன்றதான் அங்கே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அநேக வழிகளை நமக்கு வச்சிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. சில நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னால், வழி தெரியாமல் சில நேரத்தில் ஒரு சுவரை பார்த்துட்டு என்ன செய்வோம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, டெட் எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது கண்டிப்பாக நிஜமான சுவராக இருக்காது. அதை நம்ம என்ன செய்யணுமா, தாண்டி வரும். ஒரு சில சின்ன பிரச்சனைகளை சாத்தா நமக்கு தருவான். எப்போ அப்படின்னு சொன்னால், ஆண்டவரோடு கூட நம்ம நெருங்கி ஜீவிக்கும் பொழுது அவன் நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு பிரச்சனைகள் மத்தியில் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், நமக்கு முன்பாக வைக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணுமா, அதை தாண்டி வரணும். அதை எப்படி நம்ம தாண்டி வர முடியும், நமக்கு தெரியாதே. எப்படி நிஜமா இல்லை இது நான் இதை தாண்டி போவதற்கு எனக்கு பலன் இருக்கா அப்படிலாம் நீங்கள் யோசிப்பீங்க அப்படின்னு சொன்னால், வேதாகமத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரையே பற்றி கொண்டதுனால என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு வைக்கப்பட்ட மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு, அடைக்கப்பட்ட சுவர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, தகர்க்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், யார் வேணும் அப்படின்னு சொன்னால், தேவன் நம்மோட கூட வேணும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பெரிய அரசவையை ஆளுவதற்காக சாலமோன் கேட்டது என்னன்னா, ஞானத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் ஞானத்தை தாங்கன்னு கேட்டு பெற்றுக்கொண்டார். நான் அவருடைய காரியங்களை வாசிக்கும்போது, சாலமோன் காரியங்களை வாசிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் அரசான நாட்கள்ல என்னதான் எப்பவுமே சமாதானம் இருந்துச்சான். அவருடைய அரசான நாட்கள்ல அவரை சுற்றிலும் இருக்கிற எல்லாருமே என்ன செஞ்சாங்க, அவரோட சமாதானமாக இருந்தார்கள். எப்போ நம்ம அப்படி நம்மை சுற்றிலும் எல்லாமே திசைகள் எல்லாமே நல்லா இருக்கும், அடைக்கப்படாமல் இருக்கு. அவருக்கு யாரு எங்க ஹெல்ப் கேட்டாலும் உடனே கிடைச்சிரும். அவரை பார்க்கறதுக்கே நிறைய பேர் என்ன செஞ்சாங்களா, வந்துட்டு இருந்தாங்க. இதில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, தேவனை நம்முடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொன்னா, தேவனை நம்முடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளும் சொன்னா, அவர் என்ன செய்வாராம், நம்மை நல்வழி நடத்துவார். ஒருவேளை நம்ம தவறான பாதையில் சென்றாலும் கூட என்ன செய்வாராம், நம்மை மாற்றி இல்லை, இது பாதை இல்லை அப்படின்னு சொல்லி நம்மை மாற்றி அழைத்து செல்ல அவர் காத்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் தான் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவனா இருக்கணும். எப்போ நமக்கு நல்லா எல்லா வசதியும் இருந்து சந்தோஷமா இருக்கிற நாட்களில் மாத்திரம் இல்லை, எல்லா நாட்களிலும் சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவனா நம்ம வச்சுக்கணும். அது என்ன காரியமாக இருந்தாலும் நம்ம அவரை விட்டு பின்வாங்காமல் போகணும். யாக்கோபை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படிதான், அவர் எல்லா காலகட்டங்களிலும் ஆண்டவரை அதிகமாக பற்றி கொண்டார். அதனால தான் அவருடைய காரியங்கள் எல்லாமே எப்படி இருந்துச்சு, நன்மையாக முடிஞ்சிச்சு. யோசேப்பை பார்த்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையும் என்ன செஞ்சு ஆண்டவரை பற்றி கொண்டார். அதனால தான் அவருடைய காரியங்கள் எல்லாம் என்னது நல்லபடியாக இருந்துச்சு. தானியேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரும் என்ன செஞ்சாங்க, எந்த சூழ்நிலை எல்லாருமே அடிமையாக புறதேசத்தில் இருக்கும் பொழுது அவங்க வீட்டில் எல்லாம் நல்ல சௌகரியத்தோட அப்பா அம்மாவோட உடன்பிறப்புகளோட இருந்த இடத்துல இல்லை, அடிமைகளாக இருந்த இடங்கள்ல அவங்க தேவனை அதிகமாக பற்றி கொண்டதுனால அவருடைய காரியங்கள்லாம் ஜெயமாக என்ன செஞ்சிச்சு, நடத்தப்பட்டது. அதே போல நீங்களும் நானும் ஆண்டவரே நம்முடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பாதையில் அவர்
அறிந்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய பாதையில் மரணம் வரலாம், நம்முடைய பாதைகளில் வியாதிகள் வரலாம், நம்முடைய பாதையில் நம்முடைய உறவினர்கள் நம்மை பகைக்கலாம், நம்முடைய பாதையில் நம்மை நேசித்தவர் நம்மை விட்டு பிரிந்து போகலாம். இந்த எல்லா பாதையும் அறிந்தவர் அவர். அவரை நம்ம பற்றி கொள்வோம்னு சொன்னால் அவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்தி எல்லாவற்றிற்கும், ஒருவேளை மரணம் வந்துச்சுன்னா நமக்கு ஆறுதலை தர அவர் காத்திருக்கிறார். அவருடைய ஆறுதல், அவருடைய சமாதானம் யார் இந்த உலகம் கூடாத ஒரு காரியம், அதை அவர் நமக்கு தர காத்திருக்கிறார். அதனால தான் அவர் சொல்ற வசனம் என்ன சொல்லுது, மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். ஒரு நாள் நம்ம வாழும் நாள் முழுவதும் நடத்துறதுக்கு ஒருவர் இருக்கிறான்னு சொன்னா அவரை நம்ம பிடிச்சிக்கணும்ல, அவர்கிட்ட நம்ம வழி கேட்கணும்ல, அவரை நம்முடைய வழிகாட்டியாக வைப்போம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பயணம் எப்படி இருக்குமா, எங்கேயும் போய் நம்ம டெட் எண்ட்ல நிற்க மாட்டோம், எங்கேயும் போய் தடுத்து நிற்க முடியாது. நம்முடைய பாதையை அவர் செவைப்படுத்துவார். அவர் என்ன சரி, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு சொல்லி நம்ம வசனம் பார்க்குறோம்ல. ஆண்டுடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பாதையில் என்ன இருக்காது, இருள் இருக்காது. அப்படி ஒருவேளை இருள் இருந்தாலும் அவரே வெளிச்சமாக நம்மை என்ன செய்வார், நம்மை வழி நடத்துவார். ஒருவேளை சோகமான சூழ்நிலையை நம்ம கடந்து வரணும், இல்லை வியாதியின் சூழ்நிலையை கடந்து வரணும்னு சொன்னால் அவர் நம்மை வழிநடத்துவார். அவரை நம்முடைய பாதைக்கு, நம்முடைய ஜீவ பாதைக்கு அல்லது நித்திய பாதைக்கு வழிகாட்டியாக நம்ம எடுத்துக்குவோம். வழிகாட்டியாக எடுக்கும் பொழுது அது எந்த திசையில் நம்ம போனால் அவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம போக முடியும் அப்படின்றத நம்ம என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்கு தத்துவம், மரணம் பரியந்தம் அவர் நம்மை நடத்த காத்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை நடத்தும் பொழுது அவர் நமக்கு ஒரு நித்திய வழிகாட்டியாக இருக்கிறார். அந்த நித்திய வழிகாட்டியை நீங்கள் பற்றிக்கொள்ள ஆசையா இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமா இருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கறதான பரலோக தந்தையே, சாமி இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே இந்த பரிசு சன்னிதானத்தை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களுக்கு நித்திய வழிகாட்டியாக, நித்திய திசை காட்டியாக எங்களுக்கு வர வேண்டுமா? உடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. நீர் எங்களுக்கு நித்திய வழிகாட்டியாக இருக்கும்பொழுது ஆண்டவரே நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு, எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு, எதை குறித்தும் அதைரியப்படாதபடிக்கு எங்களுடைய வழிகாட்டி எங்களுக்கு முன்பாக சென்று எங்களுடைய கோணலான பாதைகளை செவ்வைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். உடைய வல்லமையை குறித்தும், உடைய கிருபையை குறித்தும், இரக்கத்தை குறித்து இந்த நேரத்தில் நாங்கள் விசுவாசத்தோடு பாத்தில் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஒருவேளை திசை மாறி திசை தவறி சென்று போன்னு சொன்னால் ஒரு விசை கூட எங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, உடைய திசையில் எங்களை கொண்டு வரும். உடைய திசையை நோக்கி, உடைய வெளிச்சத்தை நோக்கி, உடைய வார்த்தையை நோக்கி நாங்கள் ஓடி வர எங்களுக்கு கிருபை செய்யுங்க சாமி. நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் பாவிகளாக இருக்கையிலே உடைய கிருபை, உடைய இரக்கம், உடைய அன்பு எவ்வளவா இருக்குது என்பதை நாங்கள் உணர்வோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஜீவனை கொடுத்து புதிய கிருபையினால இன்னொரு நாளையும் நீர் எங்களுக்கு கூட்டி கொடுத்ததற்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே திடீர் மரணங்கள், அங்கங்கே நிலநடுக்கங்களை குறித்து நாங்கள் கேள்விப்படுகிறோம் கர்த்தாவே. எவ்வளவோ ஆண்டவரே, நாங்கள் எந்த நிற்கற்ற உலகத்தில் ஜீவிக்கிறோம் கர்த்தாவே. அதை உணர்ந்தவர்களாக ஜீவனை பண்ண கிருபை செய்யுங்க. அந்த நிலநடுக்கத்தில் குடும்பங்களை இழந்த பிள்ளைகள், மனைவி இழந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள், பெற்றோரை இழந்தவர்கள், ஆண்டவரே பெரிய அங்கலாய்ப்பா இருக்கிறது கர்த்தாவே. அங்கே உடைய சமாதானம் இருக்க வேண்டுமான பாட்டில் கெஞ்சி மனாளுகிறோம். திடீர் மரணத்தால் தந்தை இழந்த பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அந்த குடும்பங்களுடைய கிருபை இருந்தவர்களை வழிநடத்தும் சாமி. அது மாத்திரம் மருத்துவமனை இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வியாதியோடு கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பண பிரச்சனையில் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தகப்பனே, எல்லோரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. நாங்கள் குறைவற்றவர்கள் ஆண்டவரே, நிறைவான தேவன் ஆண்டவரே. நீர் இந்த நாள் இந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தினாலாகவும் சந்தோஷத்தினாலாகவும் கொடுக்க, அவர்கள் இரவில் வந்து தன் நித்திரைக்கு வரும்போது உனக்கு நன்றியோடு உண்மை துதித்து உனக்கு சோஸ்திரம் செலுத்தி அவர்கள் நித்திரை செய்ய நீர் கிருபை செய்யுங்க சாமி. இந்த நாளை நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க. இதற்கு தடையாக இருக்க எல்லா பாவங்களையும் ஒரு விசை கூட மன்னித்து இந்த ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.